Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 15th October 2022 அன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 1 क्वेश्चन பேப்பர்ல ஆல்ரெடி 91 ல இருந்து 110 வரைக்கும் இருக்க சம்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 111 ல இருந்து 120 வரைக்கும் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் 10 சம்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 42 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஓர் உலோக குண்டு உருக்கப்பட்டு 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு உலோக குண்டுகளாக செய்யப்பட்டால் எத்தனை குண்டுகள் கிடைக்கும்? ஓகே, என்ன பண்ணாங்கன்னா ஒரு உலோக குண்டு இருக்கு, அதாவது பெருசா ஒரு உலோக குண்டு இருக்கு, அது வந்து விட்டம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 42 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு என்ன பண்ணா 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு சிறு உலோக குண்டுகளாக செய்யப்பட்டால் எத்தனை குண்டுகள் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் உலோக குண்டு என்ன ஷேப்ல இருக்கும்? அது வந்து என்ன ஸ்பேஸ் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேவா, பாருங்க மேல கொஸ்டின் படிங்க. A metallic sphere of diameter 42 centimeter is melted and recast into small spheres each of radius 3 centimeter. How many small spheres can be obtained? ஓகேவா, அவங்களே சொல்லிட்டாங்க என்ன ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பியருக்கு வந்து நமக்கு என்னன்னா வால்யூம், இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி, அதாவது பெரிய இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதோட நம்ம இந்த சின்ன இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை குண்டு கிடைச்சிருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் என்ன கோலத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன நமக்கு? V is equal to 4/3 pi r cube. ஓகே, 4/3 pi r cube. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதே மாதிரி இதோட வால்யூம் பெரிய குண்டோட வால்யூம் கண்டுபிடிச்சி அதே மாதிரி சின்ன குண்டோட வால்யூம் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ண போறோம். ஸோ நம்ம டேரக்டா அப்படியே டிவைட் கொடுக்கலாம். பாருங்க 4/3 pi r cube. அதே மாதிரி இதுவும் என்னது 4/3 pi r cube. ஏன்னா அதுவும் நமக்கு என்னதான், அதுவும் நமக்கு ஒரு ஸ்பியர் தான். ஸோ இதனால என்னன்னா இதுக்கும் 4/3 pi r cube தான் வால்யூம் ஃபார்முலா. ஸோ 4/3யும் 4/3 கேன்சல் பண்ணிக்கலாம், பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க வெறும் r cube மட்டும் தான் இருக்கு. இது மேல இருக்குதான் ஃபர்ஸ்ட் வேணா பெருசு தான் மேல எடுத்துக்கணுமா? ஸோ இது 42 சென்டிமீட்டர் விட்டம், அதாவது என்ன டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர்ல பாதி நமக்கு என்னது ரேடியஸ். அப்ப 42 சென்டிமீட்டர் பாதி நமக்கு என்னது 21. அப்ப 21 கியூப் டிவைட் பை இங்க என்ன இருக்கு, இது 3 சென்டிமீட்டர் ஆரம்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இதுன்னா 3 கியூப். ஓகே, ஏன்னா 4/3யும் பையும் நமக்கு என்ன கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் r cube மட்டும் தான் இருக்கு. ஸோ பெரிய கோளத்தோட ஆரம் என்னன்னா 42 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து பாதி நமக்கு 21 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க 3 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்தா 3 கியூபு. பாருங்க அப்ப 21 × 21 × 21. அதே மாதிரி இங்க 3 × 3 × 3. இங்க பாருங்க 1 3 3 7 3 21. இங்கே 1 3 3 7 3 21. 1 3 3 7 3 21. ஸோ இதை நம்ம மல்டி 7 கியூப் நமக்கு என்ன தெரியுமா, ஆல்ரெடி நமக்கு இது 343. பாருங்க 7 7 49, 49 × 7 343. அப்ப ஆப்ஷன் சி. ஓகே, என்னது ஆப்ஷன் சி. அப்ப அந்த பெரிய குண்டுல இருந்து சின்ன குண்டா மாத்திரம்னா நம்மளால 343 குண்டு என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். சரி, நம்மளால எத்தனை குண்டு உருவாக்க முடியும்? மொத்தம் 343, அதாவது 343 ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இதுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the decimal form of 11/35 is. ஓகே, என்ன கேக்குறாங்கன்னா தசம வடிவம் கேக்குறாங்க. அதாவது 11/35 தசம வடிவம் கேக்குறாங்க. சரி, இதெல்லாம் பெரிய நம்பர் இருக்கு, நம்ம என்ன இதை ஈஸியா நம்ம டிவைட் பண்ணியே போடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன 35 இருக்கு, அது 35 11 வந்து என்ன பண்ணணும் 35 வகுக்கணும். அப்ப என்ன 11 உள்ள வரணும், 35ஆல வகுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதுல ஒரு 0 சேர்த்திக்கலாம். 0 சேர்த்தனா நமக்கு என்ன 0 பாயிண்ட் வச்சுப்போம். 110ல எத்தனை 35 இருக்கு, 2 35 நமக்கு எத்தனை 3 35 எத்தனை நமக்கு 105 வரும். ஓகே, 3 35 நமக்கு 105. மீதி என்ன இருக்கு 5, மறுபடியும் 0 சேர்த்திக்கலாம். 50 எத்தனை 35 இருக்கு நமக்கு 35 50. இப்போ மீதி 15 மறுபடியும் 0 சேர்த்திக்கலாம். அப்போ 35 15 என்ன 4 டைம் வரும். 4 35 நமக்கு எவ்வளோ 140. திரும்பி மீதி என்ன வரும் 10, மறுபடியும் 0 சேர்த்திக்கலாம். அப்போ என்ன நமக்கு 2 35 வரும். 2 35 நமக்கு எவ்வளோ 70. மீதி 30, மறுபடியும் இன்னொன்று சேர்த்திக்கலாம். 30ஓட இன்னொரு 300 சேர்த்திக்கலாம். சரி, 0 சேர்த்திக்கலாம் 300 ஆகும். 300ல் எத்தனை 35 இருக்கும், 10 35 நமக்கு எவ்வளோனா 350. ஸோ அதுலேருந்து என்னன்னா ஒரு 70 கிடைச்சாங்கன்னா 2 35 நமக்கு 70. அப்போ 350 70 போயிடுச்சுன்னா மீதி 280. அப்போ நமக்கு எத்தனை 8 35 நமக்கு எவ்வளோ 280. ஸோ அதனால் 8. இதில் வேணா மீதி மறுபடியும் 0 20 வந்துடும். அப்போ மறுபடியும் 0 சேர்த்திக்கலாம். 200ல் எத்தனை 35 இருக்கு 70 70 140 70 210 வந்துடும். அப்போ நமக்கு 6னா 210 வருது. 6 35 210 வருது. அதுலேருந்து ஒரு 35 கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி 10 20னா மீதி 275. ஏன்னா 140 35னா 175. அப்போ 5 டைம்னா நமக்கு 175. மீதி எவ்வளோ இருக்கீங்க
மீதி 25 மறுபடியும் 100 சேர்த்துக்கலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 250 கிடைக்குது. 250னா 210 245 ஏன்னா 6 35 நமக்கு 210 அதில் இன்னொரு 35 பண்ணால் 7 35 நமக்கு 245 திரும்பி மறுபடியும் 5 வரும். மறுபடியும் பாருங்க 5னா மறுபடியும் மறுபடியும் ஆகும் 50 ஆகும். இப்போ மறுபடியும் 50னா மறுபடியும் ஒரு 35 இப்போ 50னா ஒரு மறுபடியும் இங்கே என்னன்னா 35 வரும். ரிமைனிங் என்ன ஒரு மறுபடியும் திரும்பி 15 வரும். மறுபடியும் 15 பாருங்க திரும்பி என்ன ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதாவது 1 4 2 8 9 ஆகிட்டு இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்படி தொடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே ஒரு பார் போட்டு எழுதுவோமா? தொடர்ந்து வந்து நம்ம பார் போட்டு வருவோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 7க்கு அப்புறம் 1 4 2 8 மறுபடியும் திரும்பி வருது. ஸோ 1 கிட்ட என்ன வரணும்? அந்த பார் வரணும். ஸோ 1 4 2 8 5 7 இது வரைக்கும் நமக்கு என்ன 7 வரைக்கும் வரணும். அப்போ பாருங்க ஆப்ஷனில் 0.3 பார் இங்கே தான் இங்கேருந்து ஒரு கட் ஆகுது. இது ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம ஆப்ஷன் டியே போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே 3க்கு பார் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 திரும்பி ரொட்டேஷன் ஆகல. என்னதான் ரொட்டேஷன் ஆகுது? 1 4 2 8 ரொட்டேஷன் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். 729 கன சென்டிமீட்டர் கன அளவுடைய ஒரு கனசதுரத்தின் பக்க அளவுகள் x + 1 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு யாது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? v = a³ ஓகே. ஏங்க நமக்கு என்ன பக்கம்? v இங்கே எவ்வளவு சொல்லிட்டாங்க? 729 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. a³ நம்ம ஏங்க நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? x + 1 சென்டிமீட்டர். அப்போ x + 1 சென்டிமீட்டர் நமக்கு பக்கம் கொடுத்துருவாங்க. ஸோ கியூப் இருக்குன்னா நம்ம கியூப் போட்டுக்கலாம். இப்போ இங்கே கியூப் இருக்குது. இந்த 729 கியூப் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். 729 9 கியூப்னு எழுதலாம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். ஏன்னா 9 9 81 81 × 9 9 9 81 81 × 9 நமக்கு என்னது? 729. ஸோ இங்கே என்ன இருக்குது? x + 1 ஹோல் கியூப் இருக்குது. இந்த கியூபுக்கு இந்த கியூபுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x + 1 நமக்கு என்னது? 9. ஸோ இந்த +1 இந்த சைடு என்ன -1 ஆயிருமா? அப்போ 9 - 1 நமக்கு எவ்வளோ? 8. அப்போ இந்த இது எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே 8 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் ஏன்னா எக்ஸின் மதிப்பு. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. நம்ம வந்து இங்கே பார்த்தோன்னே டேரெக்டாக இந்த 729 போட்டக்கூடாது. ஃபார்முலா x + 1 கொடுத்துருந்தா +1 இந்த சைடு வந்தால் -1 ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 8. அப்போ 8 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுருக்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்க 21 + 12 இருக்கு. இங்கே 21 கியூப் - 12 கியூப் இருக்கு. இங்கே 21 ஸ்கொயர் - 12 ஸ்கொயர் இருக்கு. இங்கே எல்லாமே ஏபி ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது a + b, இது a³ - p³. அப்போ a³ - p³ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா என்னன்னா நம்ம நல்லா தெளிவாக படிச்சுட்டு இருக்கணும். பாருங்க a³ - b³ நமக்கு என்னது? a - b × a² + ab + b². ஓகேவா? அதே மாதிரி a² - b² ஃபார்முலா எடுத்து பாருங்க. கீழே a² - b². அப்போ a + b × a - b. ஓகேவா? இதோட ஃபார்முலா a + b × a - b. ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க? 21 + 12. அதே மாதிரி a³ - b³ ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணலாம். பாருங்க a க்கு பதிலாக 21. அப்போ 21 - 12. இங்கே 21 ஸ்கொயர் + 21 × 12. ஏன்னா ab 21 × 12 + b² 12 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? a² - b². அப்போ நம்ம a + b × a - b எழுதலாம். அப்போ 21 + 12 a + b 21 - 12. அப்போ a - b. ஸோ இங்கே பாருங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 21 + 12 21 + 12 கேன்சல். இங்கே 21 - 12 21 - 12 கேன்சல். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 21 ஸ்கொயர். இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்கு? 21 ஸ்கொயர் நமக்கு என்னது? 441. ரொம்ப ஈஸி, நமக்கு தெரியுதெல்லாம் டேட்டா போட்டோம். அதே மாதிரி 21 × 12 மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இது என்ன பண்ணலாம்னா பாருங்க 21 × 12னா 10 21 நமக்கு எவ்வளோனா 210. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 21 நமக்கு 42. அப்போ 10 20 நமக்கு 10 21 நமக்கு 210. 2 21 42. அப்போ 210 42 252. அப்போ என்ன வரும்? நமக்கு 252. இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் நம்ம கொஞ்சம் போடணும். அதே ப்ளஸ் 12 ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியும்? 144. ஓகேவா? சேர்த்து கூட்டிக்கலாம். 1 2 3 3 + 4 நமக்கு 7. 4 + 5 9. 9 + 4 13. மீதி 1 1 4 5 5 2 7 7 + 1 8. அப்போ 837. இதெல்லாம் சிம்பிளிஃபை நமக்கு என்ன வருது? 837 தான் ஆன்சர்.
இங்க ஆப்ஷன்ல 837 அப்ப இதுக்கு என்னன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு என்னன்னா ஆன்சர் கீழே கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆன்சர்னா 837. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை. சரிவகம்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சரிவகம்னா என்னன்னா இரண்டு பக்கங்கள் இணையா இருக்கும். இரண்டு பக்கங்கள் இன்னொரு ரெண்டு பக்கம் எப்படின்னா இணை இல்லாம தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பக்கங்கள் இணையா இருக்கும். மற்ற ரெண்டு பக்கங்கள் எப்படின்னா இணையற்ற இருக்கணும். இது நமக்கு எப்படின்னா பேரலா இருக்கும். இது வந்து நான் பேரல் சைடா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. ஓகே, இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. இது என்ன சரிவகத்தில் ரெண்டு பக்கம் நமக்கு இணையா இருக்கும், ரெண்டு பக்கம் இணை இல்லாம இருக்கும். இங்க பாருங்க டூ சைட்ஸ் ஆர் பேரலல். இரு பக்கங்கள் இணை. இரு பக்கங்கள் இணைனா எங்கெங்க இரு பக்கம் இணையா இருக்கும்? சதுரத்துக்கும் ரெண்டு பக்கம் இணையா தான் இருக்கும். செவ்வகத்துக்கு என்னன்னா ரெண்டு பக்கம் இணையா தான் இருக்கும். பாருங்க செவ்வகத்துக்கு எப்படி இருக்கு? இந்த பக்கம் இணை, இது இணை. அதே மாதிரி சதுரத்துக்கும் நமக்கு என்னன்னா ரெண்டு பக்கம் என்னன்னா இணையா தான் இருக்கும். ஸோ இது வராது. அதே எதிர் பக்கங்கள் இணைனா இதுக்கும் கரெக்ட். ஏன்னா இதோட எதிர் பக்கம் இணைதான் இதோட எதிர் பக்கம். இதுக்கும் சதுரமும் வரும், செவ்வகமும் வரும். அனைத்து பக்கம் சமம்னா அது நமக்கு என்னன்னா சதுரமாயிரும். ஸோ இது நமக்கு தெரியும். அப்ப இரு பக்கங்கள் இணை. ஏன்னா இதுவும் நமக்கு இதுவும் எப்படின்னா இணையாக இருக்கும். இது எப்படின்னா இணையற்றையா இருக்கும். அப்படி அதாவது இந்த பக்கம் இணையா இருந்து இந்த பக்கங்கள் சமமா இருந்ததுன்னா, அதாவது இந்த சைடும் இந்த சைடு நமக்கு அது என்ன சொல்லுவோம்? இருசம பக்க சரிவகம் சொல்லுவோம். இருசமபக்க சரிவகம் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்னன்னா இந்த பக்கம் எப்படின்னா இணையாக இருக்கணும். இரு பக்கங்கள் இணை, இது இணையற்றனா இரு பக்கம் இணையற்றவை. இது சமமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இரு சமபக்க சரிவகம் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 75 டிகிரி. ஓகேவா? ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் a triangle is 75 டிகிரி. if the difference of the other two angles is 35 டிகிரி. அந்த கோணங்களின் வித்தியாசம் என்ன சொல்லிட்டாங்க? 35 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. எனில் அந்த கோணங்கள் யாவை? ஓகேவா? ஒரு முக்கோணத்துக்கு ஒரு கோணம் 75 டிகிரி, மற்ற இரண்டு கோணங்களின் வித்தியாசம் என்ன சொல்லிட்டாங்க? 35 டிகிரி. அப்ப இது மூணே கூட்டினா, அதாவது நமக்கு எல்லா கோணங்களையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். பாருங்க 75 டிகிரி. அந்த கோணம் ஏன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு கோணத்தை என்னன்னா ஏ இன்னொன்று பின்னு எடுத்துக்கலாம். இது மூணே கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி மட்டும் கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த 75 அந்த சைடு போயிடுச்சுன்னா -75. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 105 டிகிரி. 105 டிகிரி. அப்போ ஏ பிளஸ் பி, அதாவது ஏவையும் பியும் கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 105 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி அதோட வித்தியாசம் என்ன சொல்லிட்டாங்க? அதாவது கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க? 35 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஏ மைனஸ் பி 35 டிகிரி. ஓகேவா? ஏ பிளஸ் பி 105, ஏ மைனஸ் பி 35. இதை வந்து இது சால்வ் பண்ணி தான் போட்டுட்டு டேரக்டா ஆப்ஷன் போயிருங்க. கூட்டினா நமக்கு 105 வரணும், கழிச்சா 35 வரணும். பாருங்க அப்ப என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 625 கூட்டினா நமக்கு 105 வராது. ஸோ இதை விட்டுடலாம். 70 கூட்டினா நமக்கு 105 இதையும் விட்டுடலாம். 70 35 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 105 டிகிரி. 70 35 டிகிரி நமக்கு என்னது? 105 டிகிரி. ஸோ இது வச்சுக்கலாம். அதே 80 இது 150 இது வரவே வராது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் முக்கோணமே கிடையாது. அப்போ பாருங்க 70 35 நமக்கு என்னன்னா 70 கூட்டா 105, 70 35 நமக்கு 35. அப்போ ஆப்ஷன் சி. அப்போ என்னோட ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? இங்க ஏன் இது வராதுன்னு சொன்னா 135 80 கூட நமக்கு என்ன 180க்கு மேலே போயிடும். அப்போ அது ஒரு முக்கோணமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு என்னது? கிடையாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது? ஆன்சர். நிசம் போலாம் பாருங்க. ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம். ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம். ஃபர்ஸ்ட் என்ன? மூலை விட்டத்துக்கு பக்கத்துக்கு இடையில ஃபார்முலா என்னன்னு தெரியணும். பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். மூலை விட்டத்தோட டியோட ஃபார்முலா என்ன சதுரத்துல? √2a. என்னது? √2a தான் நமக்கு சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா √2a. அப்ப என்னன்னா மூலை விட்டத்துக்கும் பக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம் கேட்கறதுனால √2a ஃபர்ஸ்ட். ஏன்னா மூலை விட்டம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டா ஃபர்ஸ்ட் மூலை விட்டம் ஈஸ் டு ஏ. இங்க ஏவும் ஏவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க √2 இருக்கு, இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப √2:1. ஆன்சர் என்ன? √2:1. இதான் நமக்கு என்னது? ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி. ஏன்னா √2:1. ஓகேவா? அவசரத்துல என்னன்னா இங்க வந்து என்னன்னா மூலை விட்டத்துக்கும் பக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை போல பக்கத்துக்கும் மூலை விட்டம் டக்குன்னு 1:2 போட்டுரும். ஓகே, என்ன கொஸ்டின்ல விகிதம் படிக்கும் போது கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கணும். ஏன்னா மேல இப்ப எப்படின்னா ராமு சோமு அப்படின்னு வயதோட விகிதம்லாம் கேட்டுட்டு ராமு சோமு வயதோட விகிதம் கொடுத்துட்டு கீழே கேட்கும்போது சோமு மற்றும் மாமுன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? கீழே கேட்கும்போது இப்படி சோமு மற்றும் மாமு. விகிதம் கொஸ்டின் படிக்கும் போது என்ன எதுக்கு எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, எது செகண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணும். இங்க மூலை விட்டம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா மூலை விட்டத்தை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம், பக்கம் செகண்டா போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஆல்ரெடி மூணு டைம் ஹோம்வொர்க் கொடுத்துருந்தோம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஓகேவா? நம்ம எப்பவுமே ஒரு வருமானம் அந்த மாதிரி ஏதாவது சதவீதம் கொடுத்துட்டாலும் என்னன்னா நமக்கு வேல்யூ இல்லைன்னா நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? 100ன்னு எடுத்துப்போம். ஸோ அவரோட வருமானத்தை என்ன வச்சுக்கலாம்? 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10% அதிகரிக்கிறாங்க. 10% அதிகரிச்சா 100 ரூபாய் 10% எவ்வளோ? நமக்கு 10 ரூபா.
அப்போ எவ்வளோ ஆகும்? 100 ரூபாயில 10% அதிகரிக்கிறாங்கன்னா அது நமக்கு எவ்வளோனா 110 ரூபாய் ஆகும். ஏன்னா இதில் நமக்கு 100 ரூபாயில நமக்கு 10% 10 ரூபா. ஸோ அப்போ 10% நம்ம கூட்டிட்டோம், நமக்கு எவ்வளோ வரும்? 110 ரூபா. மறுபடியும் என்ன பண்ணால் 10% குறைக்கிறாங்க. அப்போ 110 ரூபாய் 10% குறைஞ்சுன்னா 110 10% நமக்கு என்னது? 11 ரூபா. 110 10% நமக்கு எவ்வளோ? 11 ரூபா. அதை குறைச்சிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 99 ரூபா. அப்போ அப்படி வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காணுங்க. ஃபர்ஸ்ட் 100 ரூபா வாங்கினாரு, இப்போ லாஸ்ட் நமக்கு எவ்வளோ வாங்குறாரு? 99 ரூபா வாங்குறாரு. அப்போ எனக்கு 1 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ 1% டிக்ரீசஸ். ஓகே, ஆப்ஷன் பி. இங்கே என்ன வெறும் 1% கொடுத்துருக்காங்க, இங்கே என்னன்னா 1% குறைந்தது அப்படின்னு இருக்கணும். ஓகே, 1% டிக்ரீஸ் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா 100 ரூபாயில 1% 1 ரூபாங்கிறது எவ்வளோ? நமக்கு 1%. ஸோ 1% என்ன? குறைந்ததுன்னு இருக்கணும். ஸோ ஆப்ஷனில் 1% குறைந்தது அதிகரித்துன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? 1% குறைந்தது தான் ஆன்சர் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நபர் ஒரு பொருளை ரூ. 5700க்கு விற்கும் போது 5% நட்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அப்பொருளை எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும்? ஓகே, a person sells an article for 5,700 rupees with a loss of 5%. ஓகே, அவர் எவ்வளோ என்னன்னா அந்த பொருள் அவருக்கு என்னன்னா 5% லாஸ் ஆகுது. If he wants to sell it with a gain of 5%, at what price has he to sell the article? ஓகேவா, அதோட எவ்வளோக்கு வித்தாருன்னா அவருக்கு வந்து 5% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அடக்க விலை எப்போ நம்ம எவ்வளோ எடுத்துப்போம்? 100% எடுத்துப்போம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்பயுமே எவ்வளோ எடுத்துப்போம்? 100%. அடக்க விலை நமக்கு எப்பயுமே எவ்வளோனா 100%. இவர் விற்கும் போது இங்கே 5% நட்டமாக இருக்கு. அப்போ 5% 100% நம்ம 5 கழிச்சிருமா? அப்போ நம்ம 95% நமக்கு எவ்வளோனா 5,700 ரூபா. 5,700 ரூபா. என்ன கேட்க? 5% லாபம் அடைய வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ 100% வந்து 5% நம்ம என்ன பண்ணிப்போம்? கூட்டிப்போம். அப்போ 105% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 105% எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பாருங்க. இங்கே x into 95 is equal to 105 into 5,700. ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 95 கீழே கொண்டு போயிடலாம். அப்போ 105 into 5,700 டிவைட் பை 95. ஸோ ஃபஸ்ட்டு 5 கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிச்சோம்னா இங்கே 9ல் 1 5 இருக்குது. ஸோ 1 5s are 5, ரிமைனிங் 4. அப்போ 9 5s are 45. அப்போ இங்கே கீழே 19, மேலே இங்கே 2 டைம்ஸ், இங்கே 1 டைம். 10ல் 2 5s are 10, 1 5s are 5. அப்போ 21. வேறு என்ன கேன்சல்? 19 இருக்குது. 50s are 19 கேன்சல். அப்போ 119s are 19, 50s are 319s are 57. அப்போ ரிமைனிங் என்ன? 300. 2 ஜீரோ 2 ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 21 into 300. 321s are 63. ஏன்னா 3 20 நமக்கு ஒன்று 60, ரிமைனிங் 1 இருக்குது. அந்த 1 3 1 நமக்கு 1. அப்போ 63. 2 ஜீரோ அப்படியே கிளியர். அப்போ என்ன? 6,300. அப்போ 105% நமக்கு லாபம் வரும். 5% நமக்கு லாபம் வரும்னா 6,300 விற்கணும். அப்போ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. நம்ம ஈஸியாக என்னன்னா அடக்கலை 100% எடுத்துட்டு நட்டம்னா கழிச்சிடணும், லாபம்னா கூட்டிக்கணும். 100%. நட்டம்னா கழிச்சுட்டு 95% எழுதிட்டோம், லாபம் கூட்டி 105%. அதுதான் நமக்கு தெரியல. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் 6,300. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இரு கூம்புகளுடைய கன அளவின் விகிதம். ஃபர்ஸ்ட் கூம்புக்கு ஃபார்முலா என்ன? கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. 1/3 πr²h. அதாவது உருளையின் கனவு 1/3 தான். உருளையின் கன அளவு நமக்கு என்ன? πr²h. பாருங்க, உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு நமக்கு எவ்வளோனா πr²h. அதில் 1/3, அதாவது அதில் 3ல் ஒரு பங்கு நமக்கு எவ்வளோனா கூம்பின் கன அளவு. ஸோ கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. 1/3 πr²h. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு கூம்புகளுடைய கன அளவின் விகிதம் 2:3 ஆகும். 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. ஃபர்ஸ்ட் கூம்போட இரண்டாவது உயரம் என்னன்னா 2 மடங்கு. எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ரொம்ப ஈஸி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன அளவு V1 V2 எடுத்துக்கலாம். அதனோட இது ஃபார்முலா என்ன? நமக்கு வந்து கூம்போட ஃபார்முலா வேணும். ஸோ கூம்போட ஃபார்முலா 1/3 πr²h. ஸோ V1 is equal to 1/3 π. ஃபர்ஸ்டோட கன ஆரத்தம் என்னன்னா R1 எடுத்துக்கலாம். பை R² R1² H. ஓகேவா? H. அதேமாதிரி ரெண்டாவது கன பாருங்க 1/3 π into R2². எனக்கு என்னன்னா ரெண்டாவது கன தான் R2 எடுத்துக்கலாம். இந்த ஹெச்சுங்க பாருங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் என்ன சொல்லிட்டாங்க? முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. இங்க முதல் கூம்பின் உயரம் என்ன? H. அப்ப இது வந்து 2 மடங்கு நம்ம 2H எடுத்துக்கலாம். ஓகேவா? 2H. இப்போ இந்த V1 கன அளவு என்ன சொல்லிட்டாங்க? 2:3. ஆனால் நம்ம 2/3 எழுதிக்கலாம். இங்க பாருங்க 1/3யும் 1/3 என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. பையும் என்னன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 2 டிவைட்ல இருக்குன்னா இங்கே என்ன ஆயிரும்? மேலே போயிடும். அப்போ 2 2 4
நமக்கு 2 மேலே போய் 2 2 4 4/3 மீதி இங்கே என்ன இருக்குன்னா r1 ஸ்கொயர் டிவைட் பை r2 ஸ்கொயர். ஆனால் ஸ்கொயரை காமன் எடுத்துக்கலாம் r1/r2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் என்ன நமக்கு என்ன ஆகும் ரூட் ஆகுமா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு r1/r2 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 3க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ √3ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆரங்களின் விகிதம் r1:r2ங்கிறது 2:√3. இப்போ ஆப்ஷன் பி. ஓகே ஆப்ஷன் என்னது பி 2:√3. ஓகேவா ரொம்ப ஈஸியான சம் தான் 10th புக்கில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கூட. ஏன்னா நல்லா இது வந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாடலில் நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்கள். ஓகே அவ்வளோதான். இது இன்றைக்கி வந்து வந்தோன்னா 111 120 வரைக்கான சம்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் 15/10/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.